உழவர் அலுவலர் தொடர் திட்டம் 2.0 திட்டத்தை கைவிடக் கோரி திண்டுக்கல்லில் தோட்டக்கலைத்துறை அலுவலர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த முதல்வர் எம்ஜிஆரால் கடந்த 1979ஆம் ஆண்டு தோட்டக்கலை என தனித்துறை தொடங்கப்பட்டது. அதன் பின்னர் 2007ஆம் ஆண்டு முனைவர் AM சுவாமிநாதன் கமிட்டியின் அறிக்கையின் அடிப்படையில் தோட்டக்கலை வளர்ச்சியே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்ற உன்னத நோக்கத்தோடு தோட்டக்கலைத்துறை மறுசீரமைக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழக அரசு தற்பொழுது உழவர் அலுவலர் தொடர் திட்டம் 2.0 என்ற புது திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாகவும் தோட்டக்கலைத்துறை அலுவலருக்கு மிகுந்த பணிச்சுமை ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே இந்த திட்டத்தை முழுமையாக கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தோட்டக்கலைத்துறையைச் சேர்ந்த இருபால் அலுவலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த புதிய திட்டம் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் கருத்துக்களை கேட்காமல் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தை கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பரில் அவசர அரசாணையை வெளியிட்டு தமிழக அரசு கொண்டு வந்தது. எந்தவித வல்லுநர் குழுவும் பரிந்துரை அல்லது அறிவியல் அடிப்படையிலான ஆய்வறிக்கையின்றி செயல்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் களப்பணியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல்வேறு நிர்வாக தொழில்நுட்பம் மற்றும் சேவை வழங்கல் தொடர்பான சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம். எனவே முன்பு நடைமுறையில் இருந்த பழைய உழவர் அலுவலர் திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன குரல்களை எழுப்பினர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்தரசு, தோட்டக்கலை உதவி இயக்குனர். இன்றைக்கு மாநிலம் தழுவிய தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கமும் உதவி தோட்டக்கலை அலுவலர் நலச்சங்கமும் சேர்ந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கும் EAT 2.0 திட்டத்தை ரத்து செய்ய கோரி கவன